வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 11/2/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 15 to 18 கிலோ கொண்ட முதல் ரகம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 700க்கும், செகண்ட் குவாலிட்டி மிளகாய் 500க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 40-45 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு முருங்கை 100 to 120க்கும், செடி முருங்கை 80 to 100க்கும், மார்த்துக்காய் 50 to 70க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 1000 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலை 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 200 to 300ங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 100 to 200ங்க. ஒரு கிலோ 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய் 20 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா 500 to 800ங்க. ஒரு கிலோ 25 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் 13 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 300 to 900 ரூபாய்ங்க. ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும், ஒரு கிலோ 8 ரூபாயிலேருந்து 10-11 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 200 to 350ங்க. ஒரு கிலோ 7 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு கிலோ 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 130க்கும், பல்லு பூண்டு 180க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி அதிகபட்ச விலையாக 170 சாகோ முதல் ரக தக்காளியும், மதன் தக்காளி 100 to 150க்கும், சிவம் தக்காளி 100 to 120க்கும், இதர பந்தல் தக்காளி 170க்கும் மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக தக்காளி இன்று 100 to 170 தரை தக்காளியும், 170-80 பந்தல் தக்காளியும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுச்சுங்க. ஒரு கட்டு 6 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலை பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 400 to 500 600ங்க. உருளைக்கிழங்கு முதல் ரகம் 40 to 50, செகண்ட் குவாலிட்டி 30 to 40 விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50க்கும், வெட்டு கேரட் ஒரு கிலோ 25க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை 600 to 800க்கும், சில்லறை விற்பனை 40 to 50க்கும், நெல்லிக்காய் ஒரு கிலோ சில்லறை விற்பனை 40 to 50க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் 20 to 30க்கும், பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150க்கும், சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 25 to 30க்கும், சில்லறை விற்பனை 40 to 50க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலேருந்து 60-70 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் 17 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. கொத்தாவரங்காய் அல்ல சீனி அவரைக்காய்பாங்க 15 கிலோ கொண்ட போய் 500 to 600ங்க. ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட சிம்ரன் கத்திரிக்காய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 300-350 போச்சுங்க தெளிவான காலையில் உரிச்சிக்காய். செகண்டாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் 200 150 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. செகண்டாக ரொம்ப சொல்லுவாங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 40க்கும், தேர்டு குவாலிட்டி அதிகபட்ச விலையாக 25க்கும், எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ 25க்கும், வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பை திருப்பூர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பற்றை பழைய வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 400-500க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சை வெங்காயம் 15 to 25 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க.
ரூ. 25 எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெங்காயங்க. தரமான நல்ல கலரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த விலைங்க. கொஞ்சம் தரம் கம்மியாக இருந்தாலும் ரூ. 20 கீழே தான் வாங்குகிறாங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எப்போ விலை உயரும் கேட்டிருந்தீங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டவுனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரேஸ் வருங்க. கண்டிப்பாக ஒரு அதிகபட்சம் ஒரு 20-30 நாட்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருங்க. இருந்தாலும் நீங்கள் பட்டை வெங்காயம் வச்சுருந்தீங்கனாலும் காய் முளைச்சிருங்க. பிடுங்குற வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாலும் காய் ரொம்ப எடை குறைஞ்சிருங்க. உனக்கு 1 மாதம் கழிச்சு பிடுங்குற விவசாயிகளுக்கு தான் கரெக்டுங்க. இப்போ பிடுங்கி வச்சுக்கிற விவசாயிகளுக்கு பெருசு யூஸ் இருக்காதுங்க. அரசாணி காய்ங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணி 40 மூட்டை 300 to 350ங்க. பூசணிக்காய்ங்க 40 மூட்டை அதிகபட்ச விலையாக ரூ. 500 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 300 to 400 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தேங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தேங்காய் அதிகபட்ச விலையாக 27க்கும், செகண்ட் குவாலிட்டி 24க்கும், தேர்டு குவாலிட்டி 10 to 13 வரைக்கும் தேங்காய் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ ரூ. 50 54 வரைக்கும் உரிச்ச மொட்டை தேங்காய் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ ரூ. 40 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வரத்து வந்துச்சுங்க. திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பெரிய வரத்து கிடையாதுங்க. கோவக்காய் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 20க்கும், சில்லறை விற்பனை 30 to 40க்கும், கொய்யாப்பழம் 1 கிலோ ரூ. 30 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டும் கொடுத்துட்ருக்குறேங்க. ஆல்ரெடி பதிவு போட்டிருந்தேங்க. இப்போ கடந்த 20 to 30 தினங்களாக எந்த நர்சரியிலும் பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று போகல. குறைஞ்சபட்சம் ஒரு தோட்டத்துக்கு 2000 தான் விவசாயிகள் நடவு போடுங்க. அங்கங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பழனியில் நடவு போட சொல்லி பதிவு போட்டிருந்தேங்க. ஏன்னா கண்டிப்பாக சித்திரம் வைகாசி மாதம் கண்டிப்பாக தக்காளி விலை ஹையாக வரக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வெளியூர் தக்காளி வந்தால் மட்டுமே விலை கட்டுப்படுத்த முடியும். இல்லாட்டி கண்டிப்பாக ஹையாக வரக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது.